இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 10 நாள் ஜெப தியானத்துல 9வது நாள்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு ஆண்டவருடைய ஒவ்வொரு வார பிறந்த நாள் பரிசு. தியானத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் மற்றவங்க கிட்ட போய் சத்தியத்தை சொல்ல நீங்கள் தான் பதிவு செய்யணும். அதுக்கான பலத்தையும் சத்துவத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ண நீங்கள் தான் பதிவு செய்யணும். இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக இருக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். இன்னைக்கான மைய வசனம் ஏசாயா 58வது அதிகாரம் 13-14 வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போகும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. 6 நாள்ல இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் அவர் படிச்ச எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக ஒரு நிமிஷம் நின்னாரு. வெளிச்சம் உண்டாக்குறதுக்கு, அழகான வானத்தை உண்டாக்குறதுக்கு, ஓங்கி உயர்ந்த மலைகளை உண்டாக்குறதுக்கு, மென்மையான பூக்களை மலர வைக்கிறதுக்கு, மின்னுற நட்சத்திரங்களை வானத்துல செதறடிக்க வைக்கிறதுக்கு, தண்ணியில நீந்தி போற மீனை பாக்குறதுக்கு, இனிமையான பறவையோட சத்தத்தை கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய படைப்புகள் எல்லாமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. எல்லாத்தை விட சிறந்த சந்தோஷம் அவரு ஆதாமையும் ஏவாளையும் படைச்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அவரை படிச்ச எல்லாமே அருமையான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் அவர் படிச்சாரு. இவ்வளோ வேலைகள் செஞ்ச அவரு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் இல்லையா? அவரு டயர்டாகி ஓய்வு எடுக்கணும்னு முடிவு பண்ணல. ஆனா அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் படிச்ச அழகான இயற்கையோடையும் அவருடைய அருமையான பிள்ளைகளுடையும் அவருடைய நேரத்தை செலவழிக்க ஆசைப்பட்டார். அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் அவரோட பிள்ளைகள் கிட்ட கொண்டு வந்து காமிச்சாரு. இது எல்லாமே அவரு அவங்கள எவ்வளவு நேசிச்சாருன்னு வெளிப்படுத்தி காமிச்சது. அதனால 7வது நாளான சனிக்கிழமையில ஆண்டவர் ஓய்வு நாளா படைத்தார். இந்த ஓய்வு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் கொடுத்த பிறந்த நாள் பரிசு. இது ஏன் பிறந்த நாள் பரிசு? புதுசா படிச்ச ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 7வது நாள் அவர் படைப்பை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சந்தோஷப்பட்டார். நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில பிறந்த நாள் ஒரு தடவை தான் வரும், அதாவது வருஷத்துல ஒரு தடவை. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் இந்த பிறந்த நாள் பரிசான ஓய்வு நாளை கொடுத்திருக்காரு. அது எதுக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்காரு? அவரு நம்மளை நேசிக்கிறதுனாலதான். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு காலியான டப்பா இருந்ததுன்னா எடுத்து வைங்க. அதுல ஆண்டவர் ஓய்வு நாள் அன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு பரிசா கொடுத்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு கேண்டில் இருக்கலாம். கேண்டில் நம்ம இருட்டில் இருக்கும்போது அது வெளிச்சத்தை தருது. அது நம்ம இருக்கிற இடத்த பிரகாசமா ஆக்குது. வாரம் முழுசும் எல்லா நாளும் ஓடி வேலை செஞ்சு அழுத்து போற நமக்கு இந்த ஓய்வு நாள் ஒரு பிரகாசமான நாளா இருக்கு. ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்களேன். அந்த பேட்டரி நம்ம சார்ஜ் போடும்போது ரீசார்ஜ் ஆயிக்கும். அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம ஆண்டவரோட பாதத்துல இந்த உலக காரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அமர்ந்திருக்கும் போது அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து ஓடுறதுக்கான பலனை அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட அருமையான ஓய்வு நாள நமக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுத்திருக்காரு. இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் நமக்கு படைத்து கொடுத்திருக்க இந்த இயற்கையிலிருந்து அவரோட அன்பை ருசி பார்க்கணும். இந்த பரிசை நம்ம மட்டும் எடுத்துக்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க.
ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த பிறந்த நாள் பரிசு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்கணும். சரி, ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, அருமையான இந்த உலகத்தை படிச்சதுக்காக நன்றி. எங்களுக்காக எங்களை மறுபடியும் புதுப்பிச்சிருக்கிறதுக்கு நீங்க கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. நிறைய நேரம் நாங்க இந்த ஓய்வு நாளை எல்லா நாள் மாதிரியும் இதை செலவழிக்க முடியலையேன்னு நாங்க வருத்தப்பட்டிருக்கோம். ஓய்வு நாள்னு சொன்னாலே ஆலயத்துக்கு போகணும், பிரசங்கம் கேட்கணும், இது ரொம்ப போர் அடிக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா இந்த ஓய்வு நாள் உங்களோட அன்பான பிறந்த நாள் பரிசுன்னு இன்னைக்கு தான் நாங்க தெரிஞ்சிருக்கோம். இந்த சந்தோஷமான நாளை ஒவ்வொரு வாரமும் கொண்டாடுறதுக்கு உதவி செய்யுங்க. இதை ஒரு நாளும் மறந்துடாம இருக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.